வணக்கம். ஏதோ பேரை தப்பா சொல்லிட்டேனா அதுக்கு கமெண்ட்ல அவ்வளோ பேர் பொங்கி வச்சிருக்காங்க. சண்டி குதிரை அப்படிங்கிறது தமிழில் ஒரு பாப்புலரான டேர்ம். ஓடும் குதிரை அடுத்த லைன்ல சி அப்படின்னு பார்த்ததுமே என் மைண்டில் சண்டி குதிரையாக தான் இருக்கணும் நானே கற்பனை பண்ணிக்கிட்டதுனால அப்படி ஒரு எரர் வந்துச்சு. இந்த ஓடும் குதிரை சாடும் குதிரைங்கிற வரி அவங்க ஊரில் பேச்சு வழக்கில் கலந்த ஒன்றா ஏதோ ரைம்ஸ் மாதிரிலாம் வருவான். மலையாளம் தெரியாத ஒருத்தன் ஏதோ ஒரு வார்த்தையை தப்பாக சொல்லிட்டானே அப்படின்னு பெரிய மனசு பண்ணிலாம் மன்னிச்சிருக்கலாம். ஆனால் நடக்கலையே. இட்ஸ் ஓகே. நான் பெரிய மனசோட காயப்படுத்தின எல்லாரையும் மன்னிச்சிடுறேன். பல எச்சரிக்கை மணிகளுக்கு அப்புறம் நான் பார்த்த இந்த OKCK அதாவது ஓடும் குதிரை சாடும் குதிரை எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். OKCK ஃபஹத் ஃபாசிலுக்கும் கல்யாணி பிரியதர்ஷனுக்கும் கல்யாணம் நடக்க போது அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஃபஹத்தை பார்க்க வராங்க கல்யாணி. அவங்க தன்னுடைய கனவுல வர விஷயங்களை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற ஒரு ஆள். ஸோ என் கனவுல நீ வெள்ளை குதிரையில் ஷேர்வானி போட்டுட்டு வரா மாதிரி பார்த்துட்டேன், அதனால நாளைக்கு கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக குதிரையில் வரணும், அதான் நல்லதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராவோட ராவா எப்படியோ ஒரு குதிரையை ஏற்பாடு பண்ணி அதில் மேரேஜ் லொக்கேஷனுக்குள்ளே நுழையிறாரு ஃபஹத். ஆனால் அந்த குதிரை திடீர்னு மிரண்டு போய் இவர் கீழே விழுறாரு, பின் மண்டையில் அடிபட்டுருது, கோமாவுக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படம். அவ்வளோ பேர் சொல்லி இந்த படத்தை பார்த்தோன்னா காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ்னு எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. என் பல விமர்சனங்களை இதை நான் சொல்லியிருக்கேன். பெரும்பாலான ரசிகர்களுக்கு ஒர்க் ஆகாத இந்த பிரின்ஸ், ஆலினா அழகுராஜா, 144 மாதிரியான படங்களுடைய காமெடி எனக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு. பல பேருக்கு பிடிச்ச குக் வித் கோமாளி என்னால் ஒரு செக்மெண்ட் கூட தாண்ட முடியல, ஃபன்னியாகவும் தெரியல. ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த OKCK படத்தை பொறுத்த வரைக்கும் என் சர்க்கிளில் சொன்ன அதே ஃபீலிங் தான் எனக்கும் சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஆனால் இந்த படமும் ஒர்க் ஆகி சிரிக்கிற மக்களும் இருப்பாங்க, அதனால் எந்த தப்பும் கிடையாது. என்னெல்லாம் ஒர்க் ஆச்சுன்றது முதல்ல சொல்கிறேன். 20 ஜோக்ஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னா அதில் 1-2 ஜோக் ஒர்க் ஆகுது. சில இடங்களில் நல்லாவே கைத்தட்டி சிரிச்சேன் நான். சாம்பிளுக்கு சொல்லணும்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு சீன்ல ஃபஹத்தும் அவர் அப்பா லாலும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. வெயிட்டர் கிட்ட லால் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் எங்க அப்படின்னு கேட்பாரு. மலையாளத்தை கேட்பாரு, எவிடன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த வெயிட்டர் மலையாளம் தெரியாது சார்னு தமிழ்ல வந்து சொல்லுவாரு. அதுக்கு லால் வந்து ஓ தெரியாதா, சரி போ அப்படின்னு தமிழ்ல ரிப்ளை பண்ணுவார். ஸோ இந்த மீட்டரில் தான் இந்த படத்தோடைய அப்சர்ட் ஹியூமர் எல்லாமே இருக்கு. ஆனால் அதில் 99% அப்சர்டாகவும் 1% மட்டுமே ஹியூமராகவும் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தா நல்ல ஸ்மார்ட்டான கொஞ்சம் இன்டெலெக்சுவலான ஐடியாஸை படம் முழுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். அது ஓவரா போய் MA ஃபிலாசபி ரேஞ்சுக்கு நம்ம தலைக்கு மேலே போயிடுது. ரேவதி பிள்ளை கேரக்டருடைய பேக் ஸ்டோரியில் ஒரு எதிர்பாராத சோகம் ஒன்று நல்லா இருந்தது. லால் கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அந்த கேரக்டருக்கான க்ளோஷர் ரசிக்க முடியாது இருந்தது. ஒரு ஜோக் அடிக்கும் போது அதுக்கு கமிட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபுல் கமிட்மெண்ட் இல்லாமல் ஜோக் லேண்ட் ஆகாது. இயக்குனருக்கு அந்த கமிட்மெண்ட் அவருடைய மைண்டில் இருந்தாலுமே கூட என்னவோ ரைட்டிங்கில் ஏதோ டவுட்டோடய எழுதியிருக்கிற மாதிரி இருக்கு. படம் முழுக்க எல்லாருமே எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர்ஸ் தான், கொஞ்சம் மரக்கான நம்பர் தான் சுற்றுவாங்கன்ற மாதிரி. அதை வச்சு தான் ஹியூமர் டிரைவ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சில இடங்களில் திடீர்னு அவங்களே தெளிவாக பேசுறதும், சில இடங்களில் எனக்கு கொஞ்சம் மனநல சரியில்லைன்னு அவங்களே அட்மிட் பண்ணிக்கிறதும் எதுக்குன்னு புரியல. இதனாலேயே ஒரு குழப்பமான ஜோன்ல படம் டிராவல் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒரு ஜானர்ல ஜோக்ஸ் ஒர்க் ஆச்சு அப்படின்னா படம் ஓடுறதே தெரியாது. ஆனா இங்க 2.5 மணி நேரம் பயங்கர ஸ்லோவா நகருது. இங்கிருந்து அங்க, அங்கேருந்து இங்கன்னு கதை டிராவல் ஆனாலுமே கூட எதுவும் சுவாரஸ்யமா இல்லை. ரேவதி பிள்ளை கேரக்டர் ரொம்ப லேட்டா தான் கதைக்குள்ள கொண்டு வராங்க. அதனாலேயே அது அழுத்தமா ரெஜிஸ்டர் ஆகல. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல மேஜர் ரன் டைம் இவங்களும் ஃபஹத்தும் தான் இருக்காங்க. அந்த ட்ராக்கோடைய பர்பஸ் என்னங்கிறதே புரியல. எல்லாத்துக்கும் விளக்க சொல்றோம், கனெக்ட் பண்றோம்னு கடைசியில ஒரு ரிவீல் தராங்க. ஐடியாவா அது கேட்க நல்லா இருந்திருக்கலாம். ஆனா அந்த ரிவீல் வரதுக்கு ரொம்ப முன்னாடியே நாம டயர்ட் ஆயிருப்போம். ஜியோகிராஃபிலாவும் எனக்கு இந்த படம் கொஞ்சம் குழப்பமாவே இருந்துச்சு. அதுவும் இந்த கதையை ஃபாலோ பண்றதுல எனக்கு பிரச்சனையா இருந்தது. ஃபஹத்துக்கும் கல்யாணிக்குமான லவ் ஸ்டோரியா ஆரம்பிச்சு ஃபஹத் கேரக்டருடைய பர்சனாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்றதா கதையை மாறுது. தென் டக்குன்னு ரேவதி கேரக்டர் வந்ததும் அங்க இன்னொரு ஷிஃப்ட். தென் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கட்டத்துக்கு மேல இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் மோடுக்கு கதை மாறுது. இந்த பாயிண்ட்ல இந்த கதையை ஆரம்பிச்சு இந்த லவ் ஸ்டோரிங்கிறது அண்ட் அது சம்பந்தப்பட்ட முக்கியமான கேரக்டர்ஸ் எதுவுமே என் மைண்ட்ல இல்லவே இல்லை. இந்த இன்கன்சிஸ்டன்சி அடுத்த பிரச்சனை. ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு ஆஃப் டே இந்த படம் எக்ஸென்ட்ரிக்கான ஹியூமரை புல் ஆஃப் பண்ண கஷ்டப்பட்டிருக்காரு. சில இடங்கள் ரொம்ப ஃபேக்காகவும் தெரியுது. கல்யாணி ரொம்ப மேலோட்டமா நடிச்சுட்டு போயிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேரக்டர்ஸுக்கு காமெடிக்கு கமிட் பண்ணி நடிச்சதுங்கிறது லால், வினய் ஃபோர்ட், அனுராஜ், சுரேஷ் கிருஷ்ணா மாதிரியான சப்போர்ட்டிங் காஸ்ட் தான். ஆனா அவங்களால மட்டும் இந்த படத்தை காப்பாற்ற முடியல. அண்ட் ஒரு கேமியோல வந்தவரும் நீட் நல்லா நடிச்சிருக்காரு. ஜஸ்டின் வர்கீஸோட மியூசிக்ல துப்பட்டா வாலிங்கிற பாட்டு கேட்க நல்லா இருந்தது. ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நானும் செம்ம வியர்டா ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கை வைக்காம இருந்ததுக்கு நன்றி, பாராட்டுகள். மொத்தத்துல இந்த ஓடும் குதிரை சாடும் குதிரை பின்னாட்களில் ஒரு கல்ட் கிளாசிக், புரிந்து கொள்ளப்படாத மாஸ்டர் பீஸ் அப்படி இப்படின்னு பாராட்டப்படலாம். ஆனா இப்ப இந்த நேரத்துக்கு ஒரு டோட்டல் மிஸ்ஃபயர். அந்த கதையில கடைசி 2 வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு படத்துல ஒரு ஜோக் வரும். அதையே இந்த படத்துக்கும் சொல்லலாம். இந்த படத்துடைய கடைசி 2 வார்த்தை டயலாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. த எண்ட். Looking down the lane, searching for you. Gotta skip on my bed, come to me short.